viewers, welcome to Shenba's Creativity. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டான கேப்சிகம் சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஹெல்த்தியான இந்த டிஷ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஜாமான் வேணும்னு பார்க்கலாம். சிவப்பு கலர் குடமிளகாய் 1 எடுத்திருக்கேன். தக்காளி 2 கட் பண்ணி எடுத்திருக்கேன். மல்லித்தழை, பிரிஞ்சி இலை, பட்டை 1 துண்டு, இஞ்சி 1 துண்டு, பூண்டு 3 பல், வெங்காயம் பாதி கட் பண்ணி எடுத்திருக்கேன். கார்ன்ஃப்ளவர் 1 டீஸ்பூன், மில்க் 100 ml, மிளகுத்தூள், உப்பு தேவையான அளவு. இப்போ குடமிளகாவில் ஃபோர்க்கை இந்த மாதிரி குத்திருக்கேன். நம்ம ஃப்ளேமில் காட்டி இதை ரோஸ்ட் பண்ண போகிறோம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். குடமிளகா ரோஸ்ட் பண்ணும்போது அங்கங்கே பிளாக் கலராக சேஞ்ச் ஆகும். எல்லா பக்கமும் பிளாக் கலராக மாறுற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். குடமிளகாயை நம்ம டயட்டில் சேர்க்கும்போது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது. வெயிட் லாஸ் பண்ண விரும்புகிறவங்க குடமிளகா சூப்பை அடிக்கடி அவங்க டயட்டில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு வருது. இன்னும் கொஞ்ச நேரம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ரோஸ்டான குடமிளகாயை தண்ணியில் போட்டு வச்சிடலாம், ஆறட்டும். இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கிங்க. அதில் ஆலிவ் ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கிங்க. பெரிய வெங்காயம் கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கிங்க. தக்காளி கட் பண்ணதை சேர்த்துக்கிங்க. மல்லித்தழை, பூண்டு, இஞ்சி, பட்டை, பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கிங்க. தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம், ஆறட்டும். கார்ன்ஃப்ளவரை பாலில் நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிருங்க. இது அப்படியே இருக்கட்டும். மிளகாய் நல்லா ஆறிடுச்சு. ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிடலாம். தண்ணியில் வச்சுக்கிட்டே கையை வச்சு லேசாக தேய்ச்சி விட்டிங்கன்னா ஸ்கின் நல்லா ரிமூவ் ஆயிரும். குடமிளகா சூப் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கின்லாம் ரிமூவ் பண்ண பிறகு இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிங்க. இப்போ மிளகாயை கட் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற சீடை ரிமூவ் பண்ணிடுங்க. குடமிளகாயை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் வதக்கின தக்காளியையும் ரோஸ்ட் பண்ண குடமிளகாயையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம்.
பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம். ஒரு பேனில் அரைச்ச பேஸ்ட்டை ஊற்றிக்கிங்க. ரொம்ப கெட்டியாக இருக்கிறனால 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கரைச்ச கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிங்க. தேவையான அளவு உப்பு, மிளகுத்தூள். இது நல்லா கொதிக்கட்டும். டேஸ்ட் பார்த்துங்க. உப்பு பத்தாட்டி பார்த்துட்டு போட்டுக்கிங்க. நல்லா கொதித்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தலை சேர்த்துக்கிங்க. சுவையான கேப்சிகம் சூப் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.